சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பைரவிக்கு நடந்த அந்த சோகமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னபூர்ணி வந்து ரொம்பவே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை மிரட்டி கேட்டனால ஆறுமுகம் வேறு வழியே இல்லாமல் பைரவிக்கு நடந்த சோகத்தை சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணியும் காயத்ரியும் ரொம்பவே அழறாங்க. இந்த மாதிரி பைரவிக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே அழறாங்க. ஆறுமுகம் இவங்கள்ட்ட சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா பைரவியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆறுமுகம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இதை பைரவி கிட்ட கேட்காதீங்க அப்படின்னும் அன்னபூர்ணி கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணி காயத்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பைரவிக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆறுமுகத்துக்கு மட்டும் இந்த மாறனும் சம்பவத்தை சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்கள சும்மாவே விட மாட்டான். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி கல்யாண விஷயத்துலேயும் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நான் வந்து சம்மதம் பேச போகிறோம், அதுக்கு வந்து ஒழுங்காக நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பைரவிக்கு வேறு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள சும்மாவே வந்து ஆறுமுகம் விட மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, காயத்ரி கல்யாணம் நடக்குமா, எப்படி வந்து இந்த மாறனையும் சம்பத்தையும் ஆறுமுகம் ஃபேமிலி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.